முந்தைய ஆட்சி காலத்தில் தமிழக சட்டமன்றத்துக்குள் குட்கா பாக்கெட்டுகளை எடுத்துச் சென்ற விவகாரம் தொடர்பாக திமுக எம்எல்ஏக்களுக்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். இன்றைய ஆட்சி காலத்தில் சட்டப்பேரவைக்கு தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை எடுத்து சென்ற விவகாரத்தில் மேல்முறையீட்டு வழக்கில் அப்போதைய திமுக எம்எல்ஏக்களுக்கு எதிரான அந்த நோட்டீஸில் பதிலளிக்க கால அவகாசம் வழங்கி விசாரணையை ஜூலை 25ஆம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்திருக்கிறது. முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் கடந்த 2017ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவைக்குள் குட்கா பொருட்கள் எடுத்து சென்றதாக திமுகவின் தலைவரும் அப்போது எதிர்க்கட்சி தலைவருமான மு.க. ஸ்டாலின் உட்பட திமுக எம்எல்ஏக்களுக்கு எதிராக அவை உரிமைக்குழு மற்றும் சட்டப்பேரவையின் உரிமைக்குழு சார்பில் உரிமை மீறல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இந்த நோட்டீஸில் அடிப்படை தவறுகள் உள்ளதாக கூறி அதனை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் விவகாரத்தில் உரிமை மீறல் இருப்பதாக கருதினால் மீண்டும் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டது. இந்த நோட்டீஸ் இதனை அடுத்து உரிமைக்குழு திமுக எம்எல்ஏக்கள் மற்றும் மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக மீண்டும் விசாரணை நடத்தி உரிமைக்குழு நோட்டீஸ் அனுப்பியது. இந்த நோட்டீஸை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இரண்டாவது அனுப்பிய அந்த நோட்டீஸை ரத்து செய்த உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உரிமைக்குழு மற்றும் சட்டப்பேரவை செயலாளர் சார்பில் அதிமுக ஆட்சி காலத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு வழக்குகள் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் தலைமையிலான அமர்வில் விசாரணை நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் முந்தைய திமுக எம்எல்ஏக்கு எதிராக உயர்நீதிமன்றம் அனுப்பிய நோட்டீஸின் நகல்கள் இன்னும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து திமுக எம்எல்ஏக்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை ஜூலை 25ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கின்றார்.